அம்மா, கஸ்தூரி எங்கம்மா போயிருக்கா? அவளை உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுமா. ஏய் நிறுத்துடி. என்ன அங்க உட்காந்து டிராமா பண்ணிட்டு இருக்கியா? நேர்ல வந்தா உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. என்னது, வெளியூர் கோயிலுக்கு அமிச்சிட்டியா? ஐயோ, வேற வேற ஏன் வேண்டாமா? ஏற்கனவே கஸ்தூரிய பாக்கணும்னு சொல்லி இவர் துடியா துடிச்சிட்டு இருக்காருமா. நீ என்னடான்னா வெளியூர் கோயிலுக்கு அமிச்சு வச்சிருக்கிறதா சொல்ற. அவ எப்பதான் வருவா? உன் மாப்பிளைக்கு என்னால பதில் சொல்ல முடியலமா. இத பாருங்க, நீங்களே நேர்ல வந்து அவருக்கு சொல்லுங்க. ஏய் நிறுத்துடி உன் டிராமாவை. நான் என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நேர்ல வந்தா உன்னை பேய் ஓட்டிடுவேன், ஜாக்கிரதை. இத பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. கஸ்தூரிய நீங்க எந்த ஊருக்கு அமிச்சிருந்தாலும் சரி, பஸ்ஸ பாதையில நிறுத்தியாவது இல்ல பஸ் டிரைவருக்கு போன் பண்ணியாவது கஸ்தூரி உடனே இங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். நில்லடி, போனை வைக்காத. நான் எப்படி கஸ்தூரி வழி அனுப்பிச்சு வச்சேன்? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னது, கோவிலுக்கு போனவங்க வேண்டுதல் நிறைவேற்றாம பாதையிலேயே திரும்பி வரக்கூடாதா? சரிம்மா, நீ செஞ்சா எல்லாமே சரியாதான் இருக்கும். அம்மா, எதுக்கும் நேர்ல வந்து இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. என்ன? சரியா? வச்சிடுறேம்மா. ஹலோ. திருட்டுக்கள் எவ்வளவு பெரிய நாடகத்தை ஆடிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. கஸ்தூரி எங்க இருக்காளோ, என்ன பண்றது இப்போ? ராம், எல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இனிமே நீங்களாச்சு உங்க மாமியாராச்சு, நடுவில் நான் எதுக்கு? என்ன? வாங்க கஞ்சி சாப்பிடுங்க. மெதுவா எழுந்துருங்க, எழுந்துருங்க. மெதுவா, பார்த்து மெதுவா. அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ, என்ன இது? சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. கஸ்தூரியை நினைச்சிட்டு இருக்காதீங்க. நெல்லு, எங்க போற? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு நீ சொல்லிதான் ஆகணும். என்ன எங்க போற, எதுக்கு போறேன்னு கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? அன்னைக்கு நான் உங்களை தடுத்தப்போ நீங்க மட்டும் நான் சொல்றதை கேட்டு நின்னீங்களா? போடான்னு சொல்லிட்டு போய் கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நாடகம் இல்ல? ஏய், நான் ஒண்ணு உங்க அக்கா கஸ்தூரி மாதிரி நாடகம் ஆடுறவ இல்ல. அன்னைக்கு நான் கிணத்துல விழுந்தது, தற்கொலைக்கு முயற்சி பண்ணது எல்லாமே நிஜம். நீங்க நிஜம் சொல்றீங்களோ பொய் சொல்றீங்களோ அது எனக்கு தெரியாது. நீங்க தற்கொலை பண்ணிக்க போற மாதிரி போயிட்டு எங்க அக்காவோட சண்டை போட்டு அவங்க வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க. அந்த உண்மையை சொல்றதுக்கு தான் நான் மாமா கிட்ட போறேன். முதல்ல எனக்கு வழி விடுங்க. நான் உன்னை உள்ள போகிறதுக்கு விட மாட்டேன். நீ அவரை பார்க்க கூடாது. நான் எங்க மாமாவை பார்க்க போறேன். அவர் என் அக்கா புருஷன். அவரை பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் ஒருத்திக்குதான் அவர் புருஷன். அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், புரிஞ்சுதா? அவரை கட்டிக்கிட்டதா சொல்றீங்க உங்க அக்கா கஸ்தூரி. அவளே இப்ப இங்க இல்ல, எங்கயோ ஓடி போயிட்டா. அப்புறம் எப்படிடா உனக்கு அவர்கிட்ட உரிமை இருக்கு? எனக்கு என்ன உரிமை இருக்கு, எங்க அக்காக்கு என்ன உரிமை இருக்குன்னு எங்க மாமா உங்களை கூப்பிட்டு சொல்லுவாரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எனக்கு வழி விடுங்க. வழி விட முடியாது. அவரை பாக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? மரியாதையா சொல்றேன், இப்படியே திரும்பி போயிடு. நான் உங்களை என் அக்காவை மதிக்கிறேன். தயவு செய்து எனக்கு வழி விடுங்க. இல்லனா நான் அன்னைக்கு மாதிரி நடந்து போயிட்டு. என்ன 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 பண்ணுவ? அடிச்சிடுவியா நீ என்ன? அடிடா பாக்கலாம். அடின்னு சொல்றல, இன்னைக்கு நீ என்ன அடிச்சு பாருடா, என்ன நடக்குதுன்னு தெரியும். அக்கா நீங்க வழி விடுங்கக்கா. அடிடா பாக்கலாம். இங்க என்ன சத்தம்? பாருங்க சிஸ்டர், நான் எங்க மாமாவை பார்க்க போறேன். பார்க்க கூடாதுன்னு தடுத்துறாங்க. இது ஹாஸ்பிட்டல், பொது இடம். பேஷண்ட பார்க்க இங்க எல்லாரும் தான் வருவாங்க. நோயாளிங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அமைதியா ஓரமா போய் உட்காருங்கம்மா. இங்க பாருங்க, உள்ள இருக்கிறது ஏன் புருஷன்.
அவர் யார பார்க்கணும் யார பார்க்க கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஏமா உன் புருஷனை அர்த்தராத்திரியில அன்னைக்கு ஒருத்தன் கொல்ல வந்தான். அப்ப இவர்தான் காப்பாத்தினாரு. இவரையா பார்க்க வேணான்ற? சார் நீங்க போய் பாருங்க சார். தேங்க்ஸ் சிஸ்டர். மாமா வா சுரேஷ். இப்ப எப்படி இருக்கு மாமா? பரவாயில்ல பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. நீங்க அப்படியே படுத்துங்க. இல்லடா, இருங்க, நான் help கழுத்தும் பண்றேன். காலும் வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் உட்காரணும். அப்படியே சாஞ்சுங்க. சாஞ்சுங்களா? பார்த்து மெதுவா. போதும். இப்ப பரவாயில்ல மாமா? கொஞ்சம் கொஞ்சமா நல்லாயிட்டு வருது. கூடிய சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். மாமா உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. நீ என் பக்கத்துல உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா நீ மட்டும் வந்திருக்க? உன் அக்கா கஸ்தூரி எங்க? யாரை கேட்டாலும் கோயிலுக்கு போயிருக்கா குளத்துக்கு போயிருக்கான்னு ஒண்ணு போல பதில் சொல்றாங்க. இல்லனா நான் தூங்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. எனக்கு அவங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லை. எல்லாரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறாங்க. நீயாவது உண்மையை சொல்லு. உன் அக்கா கஸ்தூரி எங்க? ஆமா மாமா, உண்மையிலேயே எல்லாரும் உங்ககிட்ட உண்மையை தான் மறைக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ரேகா அக்கா பிரச்சனை பண்ணி கஸ்தூரி அக்கா இங்க இருந்தா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி கஸ்தூரி அக்கா கிட்ட சண்டை போட்டு அவங்களை இங்கேயும் துரத்தி விட்டாங்க.